ஜிஎஸ்டி பற்றி பார்க்கலாம். ஜிஎஸ்டி எப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி. அதாவது அனைத்து மறைமுக வரிகளுக்கும் மாற்றாக ஒரே வரியாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1, 2017 நமக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு. இதில் 3 விதமாக வரி இருக்குது. ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டி சென்ட்ரல் லெவல், எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் லெவல், ஐஜிஎஸ்டி அப்படின்னா இன்டர் ஸ்டேட்டுக்குள்ளே. நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரியாக இந்த ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி வரிங்கிறது ஒரு முனை வரி. இதுக்கு முன்னாடி இந்த வேட் பல்முனை வரி. அடுத்து பாருங்கள், கடன் என்பது அரசு கருவூலத்தால் கடன் வழங்கியவர்களுக்கு வட்டியும் அசலும் கொடுக்கப்படுவதற்கான உத்தரவாதம். டெய்லர் தச்சக்கப்புறம் தான் கொண்டு போய் நம்ம அவங்களுக்கான எல்லாத்தையும் கொடுக்குறோம். அரசு கருவூலத்தால், அதாவது வட்டி அசல் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லர்கிட்ட கொடுக்குறோம். ஐஜிஎஸ்டி அப்படின்னா மத்திய விற்பனை வரி ப்ளஸ் சேவை வரி. மாநிலங்களுக்கு இடையான விற்பனையில் ஒரே ஒரு வரி மட்டும் விதிக்கப்பட்டு மத்திய அரசு அந்த வருவாயை இட அடிப்படையில் பகிர்ந்து கொள்கிறது. அவ்வளோதான். இட அடிப்படையில் இதுவே ஒரு கொஷினாக கூட கேட்கலாம். ஜிஎஸ்டிங்கிறது இட அடிப்படையிலானது. சரக்குகள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு கர்நாடகாவில் இறுதியாக நுகர்வோருக்கு விற்கப்படுவதாக கொள்வோம். இந்த சூழ்நிலையில் முழு வரி வருவாயும் யார் கட்டணும்? கர்நாடகாவிற்கு தான் செல்லும், தமிழ்நாட்டுக்கு அல்ல. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தி செஞ்சு கர்நாடகா கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கான வரி வருவாய் ஃபுல்லாகவே யாருக்கு போகும்? கர்நாடகாவுக்கு தான் போகும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொருளை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தான் இனிமேல் அது சார்ந்த சம்மந்தப்பட்ட எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு தான் வரும். தேங்க்யூ.